இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலியமா முடிஞ்சிரும் அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இருதரப்புலயும் மாறி மாறி தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ட்ரோன்கள். திரும்பவும் ரஷ்யா 9ஆம் தேதி நைட்ல இருந்து 10ஆம் தேதி அதிகாலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து 100 ட்ரோன்கள ஏவி விட்டுருக்காங்க. இதுல 70 ட்ரோன்கள நாங்க சப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பேலன்ஸ் 30 ட்ரோன்கள். இப்ப இந்த ட்ரோன்கள்லாம் டார்கெட் பண்ணியிருக்கு, ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ இப்போ டார்கெட் வச்சிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பண்ணா லாஜிஸ்டிக் சென்டர். ஏன்னா பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கறத ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன்ல பிரஷர் கம்மியா இருக்கும். ஸோ அத சாதகமா பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைன வந்து பாத்தீங்கன்னா, இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பில்டப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால லாஜிஸ்டிக் சென்டர் எல்லாத்தையும் முதல்லயே வந்து பண்ணா காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து மொத்தம் உக்ரைனோட 5 ரீஜன குறி வச்சு அடிச்சதா சொல்லப்பட்டு வருது. இந்த 100 ட்ரோன்கள் தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா, டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க், கர்கவ், பால்டோவா, செர்னிகிவ், அப்புறம் ஜாப்ரோசியா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய பகுதிகளை பெருமளவுல குறி வச்சு ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால மிக பெருமளவுல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அதிகப்படியான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதி. டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் அடிச்சுக்கிறாங்க. இந்த ரயில் டிப்போஸ்லாம் வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணிக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மேஜரான அட்டாக்ஸ் இந்த 5 ரீஜன்லயும் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது கூட டிரான்ஸ்போர்ட் ஹப். ஸோ இதை குறி வச்சு அடிச்சிருந்துக்கிறாங்க. அதுவும் டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல செலினோவ்கோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து அடிச்சுக்கிறாங்க. டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் ரீஜன்ல இது மிக முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக் ஹப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் இங்க வந்துச்சுன்னா தான் ஃப்ரண்ட் லைனுக்கு வேணுங்கிறது தங்கு தடை இல்லாம சப்ளை பண்ண முடியும். ஸோ அதை முன்கூட்டியே வந்து பண்ணா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை சீஸ் ஃபயர் வந்து ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரண்ட் லைன்ல ஆளுங்களை கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த காரணத்துல ரஷ்யாவுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்து போய் லார்ஜ் ஸ்கேல்ல எல்லா பகுதியிலும் தாக்குதல் பண்றது. ஸோ இது நடக்கக்கூடிய தாக்குதல். அதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள மிக பெரும் அளவுல ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. சைடுல ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ளேயும் போயிருக்கு. பெருமளவுல ரஷ்ய தரப்புன்னு தடுத்து தான் சொல்லியிருந்தாலும் சாராட்டோவ் பகுதி. ஸோ இந்த பகுதியில தொடர்ந்து உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாவோட ஆயில் ரெஃபைனரி மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாராத்தோவ் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரெஃபைனரி மேல தாக்குதல் நடந்திருக்கு. அது கூடவே தத்தரிஸ்தான் பகுதி. இந்த தத்தரிஸ்தான்ங்கிறது நம்ம ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் மேப் வீடியோ பார்க்கும்போது சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட படை அதிக அளவுல ஆக்டிவா இருக்கு. ரஷ்யாவுல தத்தரிஸ்தான் ரீஜனோட படை வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஆக்டிவா இருக்கு. ஸோ அதனால இந்த பகுதியில உக்ரைன் தரப்பு வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க. ஸோ இந்த தத்தரிஸ்தான்ல 1300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட் ட்ரோனோட வேர் ஹவுஸை நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. பட் ஆனா அங்க என்ன இருந்தது, ஏது இருந்தது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தான் தெரியும். இப்போ வரைக்கும் எக்ஸாக்டா எந்த ஒரு கிளைமும் வரல, கவுண்டர் கிளைமும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ப்ராப்பரா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ தாக்குதல் அப்படிங்கிறது இருதரப்புலையும் வந்து பண்ண வீரியப்படுத்திக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையோட இக்கட்டான சூழ்நிலையில. களத்துல அப்படின்னு வந்து பார்க்கும்போது சைடுல ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். ஸோ பக்ரோஸ்கோட பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராப் பண்ணி ரஷ்ய தரப்பு வந்து பண்ண முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ பக்ரோஸ்கோட சென்ட்ரல் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக சண்டைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்ரோஸ்க் பகுதி வீழ ஆரம்பிச்சிருக்கு, வீழ தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இருமுனை தாக்குதல்கள், அதான் ஸ்கொயரா வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து இந்த பிக்சல் மாதிரி வந்து பண்ண முன்னேறுவாங்க. இந்த சிட்டிக்குள்ள வந்து சண்டை பிடிக்கும் போது நார்மல் இந்த பக்முட், ஒச்சான்ஸ்க் இந்த பயில எப்படி சண்டை பிடிக்கிறாங்களோ அதே போலதான் இந்த பக்ரோஸ்க் பகுதியிலையும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதிக அளவுல முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மேப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அடுத்தது இந்த ஒடசா ரீஜன். இது ரொம்ப நாளா வந்து பண்ண சைலண்டா இருந்தது. ஆனா இப்போ வயலண்டா திரும்பவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல இந்த மாசத்துல வந்து பண்ண இது 3வது முறை அப்படிங்கிறது போல, அதாவது ஜூலை, ஆகஸ்ட். இந்த சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் பெருமளவுல பேசுறது 3வது முறை. அதாவது 4-5 முறை வந்து பாத்தீங்கன்னா கன்னிவெடிகள் கரையொருங்கி இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடசா பகுதிகள்ல ஆளுங்க போகக்கூடாது அப்படிங்கிறது போல விளாக் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஜட்டோகா அப்படின்னு ஒரு பகுதி ஒடசா ரீஜன்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீச்ல மக்கள் இருக்கும்போது ஒரு கன்னிவெடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. ஏன்னா அலை அடிக்குது இல்லையா? என்னதான் கொண்டு போய் போட்டு வந்தாலும் கோஸ்டல் ஏரியாஸ்ன்றதுனால அந்த ஏரியால வந்து அலை அடிக்கும்போது இந்த கன்னிவெடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரையோரத்துல வந்துடும். அப்படி வரும்போது மக்கள்கள், குழந்தைகள்லாம் அங்க அந்த இடத்துல நீந்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல பட்டுச்சுன்னா வெடிச்சிடும்.
இது போல வெடிச்சிருக்கு. உயிரிழப்புகள் இருக்கு. 3 நபர்கள் கிட்ட இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இது அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு மிக பெருமளவுல சிக்கலா இருக்கு. ஏன்னா அந்த கண்ணி வெடிகள் போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்ணி வெடிகள்னால உக்ரைனுக்கே பாதிப்பா இருக்கு அப்படிங்கும்போது, இதுல ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கான்னு ரஷ்ய தரப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒடசால ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஸோ இது போல விஷயங்கள உக்ரைன் எப்படி தடுக்குறாங்க, என்ன வழியில வந்து பார்த்தீங்கன்னா கையாளுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு பிரான்ஸ். பிரான்ஸோட அதிபரான இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது யூரோப்ப பார்ட்டிசிபேட் பண்ணும். இந்த உக்ரைன் பிரச்சனையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது போல உக்ரைனும் யூரோப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணி பீஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுக்கு இந்த ரஷ்யன் அக்ரஷனுக்கு எகெயின்ஸ்டா வர்றதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யூகேவோட ஸ்டார்மர் அவர்களும் பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்களும் உட்காந்து பேசி நிற்கிறாங்க. பேசி சரி ஓகே ட்ரம்ப் அவர்கள் ஏதோ சொல்றாரு, அவரோட இணைஞ்சு செயல்படலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது முதல்லயே இப்படித்தான் ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு யூரோப்பியன் யூனியனுக்கு, அதுவும் குறிப்பா யூகே, பிரான்ஸுக்கெல்லாம். இப்ப பிரான்ஸ்லாம் கூடி பேசி சரி ஓகே ட்ரம்ப் அவர்கள் ஏதோ சொல்றாரு, என்ன நடக்குது, நல்லது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல இவங்க 2 பேர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனோட இன்ட்ரெஸ்ட் மிக முக்கியம் தலைவரே ட்ரம்ப் அவர்களே புட்டின் அவர்களோட பேசும்போது கொஞ்சம் பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை காப்பாத்துறதுக்கான வழிகளை பாருங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உக்ரைனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வழியை பாருங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யா களத்துல ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமே ரஷ்யா கிட்ட இல்ல அப்படிங்கிற இவங்க சொல்றாங்க. ரஷ்யாவும் அதைதான் சொல்றாங்க. ரியலிஸ்டிக்கா களத்துல என்ன இருக்கோ அதுபடி பேசலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ இரு தரப்புலயும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அமெரிக்கா மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. இதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் என்ன பேசிக்குவாங்க அப்படின்னா, உக்ரைனை பத்தியும் பேசுவாங்க, இரு நாடுகளோட உறவுகளை பத்தியும் பேசுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது, இது உக்ரைன்றது செகண்டரி தான். இரு நாடுகள் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே பேசிக்கிட்ட மாதிரி எந்தெந்த பகுதிகள்லாம் தாக்கலாம், எந்தெந்த பகுதியெல்லாம் தாக்கக்கூடாது, எந்தெந்த நாடுகள் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறது போல ஏதாவது ஒரு வரையறை ஏதாவது பேசுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போறாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இன்னும் சில நாட்கள்ல எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருமா இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த உக்ரைனோட ட்ரூப்ஸ் எல்லாம் இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து அது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த மீடியாக்கள் தப்புதான் பேசிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படிங்கிற சொல்லல, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படிங்கிற சொல்ல, ஸ்வாப்பிங் இருக்கும் அப்படிங்கிறது போல தான் அவர் சொல்லிக்கிறார். பேப்பர் லீக் பண்ணது ஒரே ஒரு ஹிண்ட் தான் லீக் பண்ணிக்கிறார். மெயினான விஷயம் என்னங்க சொல்ல, இரு தடவையும் பேசினதுக்கு அப்புறம் தான் விஷயங்கள் என்னன்றது வரும். இதுல இருக்கக்கூடிய அனலிசிஸ்ட்லாம் வந்து பண்ண என்ன சொல்றாங்க அப்படின்னா, டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருந்து உக்ரைனோட வீரர்கள் மட்டும் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிரும். டர்க்கி ஒப்லாஸ்டுக்குள்ளேயும் போய் அவங்க வேணுங்கிறத சாதிச்சுக்கலாம். டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ளேயும் வந்து வேணுங்கிறத சாதிச்சுக்கலாம். ஸோ டொனஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அங்கிருந்து பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற போல இவங்க தரப்பு இந்த அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் வருது. இந்த டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா நேரா ஜாப்ரோசியாவோட பின்புறத்துல வந்து அடிக்க முடியும். ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காலம். டொனஸ்க் பயிலிருந்து எக்காரணத்தை கொண்டு உக்ரைன் பின்வாங்க கூடாது அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்பு வந்து முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கருத்துக்கள். ஸோ அப்படி நடக்கல அப்படிங்கும்போது ரஷ்யா சண்டைக்கு வந்ததே இந்த டொனஸ்க் மக்களை பாதுகாக்கணும், அங்க இனப்படுகொலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ரஷ்ய தரப்பு வந்து இங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைனும் மேற்குலக நாடுகள் என்ன வேணா விதமா பேசிக்கலாம். பட் ஆனா ரியல் ரீசன் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல இனப்படுகொலை பண்றாங்கன்னு தான் ரஷ்யா உள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த டொனஸ்க் இருந்து வெளியே ஒண்ணா பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா நியாயமா தானே இருக்கும் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் தலைவர்கள் எடுக்க போறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா, என்ன நடக்க போகுது அப்படிங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.